Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டை வந்து லைவ் அனலைஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட் வந்து எப்படி போகுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நான் எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 minute ஷார்ட் நான் போட்டு ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கு. இங்கே இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த ஸ்விங்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கிடைக்கிறனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து எந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் வைக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இது இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஜோனாக இருக்கிறனால நம்ம கம்மியான டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes 3 minutes ஒரு 1 minute சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து 5 minutes நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு சின்ன ஹையர் ஹை தான் காலையில் ஓப்பன் ஆனது. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் ஹை போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஹையர் ஹை தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து 3 minute சார்ட்டில் பார்க்குறேன். 3 minute சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் கூட நம்ம க்ளோஸ் வைக்க முடியல. இப்போ இதுக்கு இடையில மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த லோயர் லோவை பிரேக் பண்ணும் பொழுது மார்க்கெட்டு ஹெவி ஃபால் நோக்கி மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். மினிமம் டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லோ வரைக்கும் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு அப்படி இருக்கிறனால இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபேக் அவுட் தான் ஆகிட்டு இருக்கு தவிர மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை. அப்போ ஓகேங்களா? இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கு ஈக்குவலாக வர ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட், நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் சப்போர்ட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். இப்போ இந்த லெவல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடத்துல போட்டு மறுபடியும் ஹெவி ஃபாலில் வந்து மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 points வரைக்கும் கீழே இறங்குறக்கு 100 points வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா. ஏன்னா எதனால சொல்கிறேன்னா அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே டச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டச் மேலே போயிட்டு செகண்ட் டச் போயிட்டு இதுக்குரிய ஒரு லோயர் லோ ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் பாடியாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோட மார்க்கெட் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து டவுன்ஃபாலை நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைட்வேஸ் நடந்திருக்கு. சைட்வேஸ் நடந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போக முடியல உங்களுக்கு. அப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா உங்களுக்கு டவுன்ஃபாலுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த லோயர் வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இந்த லோ இருக்குது பார்த்திங்களா? இந்த லோ போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு மார்க்கெட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறனால மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் திரும்பறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் இருந்து உங்களுக்கு ஒரு 100 point, இந்த 100 pointக்குள்ளே மார்க்கெட் 100 pointக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் போகிறக்கும் 100 point கீழே இருக்கிற பட்சத்தில் டவுன் ட்ரெண்ட் போகிறக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுனால நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகிறக்கு அதிக இன்டிமேஷன் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் டச். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் டச். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச், ஃபோர்த் டச் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கே வரைக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா?
நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.